ஒரு பொதுக்கூட்டத்தில் ரொம்ப சங்கடமான விஷயம் முதல்ல பேசுறது, இன்னொன்று கடைசியாக பேசுறது. ஏன்னா சரி 4 பேர் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம பேசுவோன்னு மெத்தனமாக உக்காந்துட்டு இருப்போம். அப்போ கூப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி கடைசியாக கூப்பிடும்போது நம்ம என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் முழிப்போம். அப்போ ஏற வேண்டியது. இருந்தாலும் நான் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஒரு பொதுவான ஆள், எந்த கட்சியும் சாராதவன். மக்களின் சார்பாக நான் பேசுகின்றேன், ஒரு கட்சியின் சார்பாக அல்ல. இன்று தேர்தல் காலம், மற்ற எல்லாவற்றை பேசினாலும் எடுபடாது. இன்று ஒரு தேர்தல் காலத்தை இன்னும் ஓரிரு வாரங்களில் நாம் நெருங்கவிருக்கின்றோம். எனக்குள் ஒரு பெரிய கேள்விக்குறி பொதுவானதாக, அடுத்த ஒரு நிர்வாகத்தை, அடுத்த ஒரு அரசை, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய கல்வி, என்னுடைய வரி, என்னுடைய முன்னேற்றம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். அப்பொழுது நான் என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும்? ஒன்றும் கிடையாது. ஒரு 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 ஷர்ட் வாங்க போறீங்க, இல்லை ஒரு புடவை வாங்க போறீங்க, எத்தனை கேள்விங்க. இது சாயம் போகுமா, ஒரிஜினல் பட்டு தானா, இல்லை இது வந்து கஞ்சிபுரம் பட்டா, இல்லை வந்து டூப்ளிகேட்டா, எவ்வளோ கேள்வி. நஞ்சு போவோம். நீங்கள் என்னதான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாலும் 10 வருஷம் தாங்கவும் போயிடும். ஆனால் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற, என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற 7 கோடி தமிழர்களின் எதிர்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கிற ஒரு அரசை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்னலாம் கேள்வி வர வேண்டும். ஆனால் நாம் அந்த கேள்விகள் கேட்பதில்லை. அவன் சொன்னா, இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் உணர்ச்சி வசப்பட்டு இது அப்படியே நம்ம எடுக்கிறோம். நான் நடிக்கிறேன், இல்லை நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க, அவங்க வந்து ஆசிரியரா இருக்காங்க, எல்லாரும் வந்து நம்பன்னா நீங்க யாரு என்னன்னு கேட்டா நான் நடிக்க முடியும்? என்னுடைய நடிப்பை எல்லாரும் பாராட்ட வேண்டும். என்னுடைய கடையில் வந்து அரிசி வாங்கினா எல்லாரும் நல்ல அரிசி வாங்கணும், அப்படித்தான் இருக்குமே தவிர எந்த காலத்திலும் வேறுபாடு என்பது நமக்கு தேவையே அற்றது. நமக்குள் தேவை கல்வி, பொருளாதாரம், சுயமரியாதை, இதுதான் தேவை. இது எங்கடா கிடைக்கும்னா அதுவும் இங்க தான் கிடைக்குது. ஆக நான் ஒரு கட்சியை சார்ந்து பேசவில்லை, ஒரு பொது ஆளாக நினைச்சு பார்க்கும் போது ஒரு என்னென்னலாம் வேண்டும் கேட்கும்போது ஒரு இடத்துல தான் போய் அப்படி குமியுது. பல விமர்சனங்கள் இருக்கின்றன. விமர்சனங்கள் இல்லாதவர் யார்? காந்தியடிகளுக்கு உண்டு, இறைவனுக்கே கூட உண்டு விமர்சனங்கள். ஆனால் அதையெல்லாம் வடிகட்டி பார்த்தால் கூட எனக்கு ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தீர்வு தான் தெரிகிறது. இன்று மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய பேச போறதில்லை. ஏன்னா ஒரு பக்கம் வைகை புயல்லாம் வந்து சும்மா நான் அதை நம்ப மாட்டேன். வைகை சுனாமி உட்காந்து இருக்கு. என்ன இந்த பக்கம் வந்து பாரதி ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ, இப்ப அவன் கண்ட கனவுல ஒரு பெண்மணி, ஒரு என்னுடைய சகோதரி உட்கார்ந்துருக்காங்க. நல்லா படித்தவங்க, வரலாறு படித்தவங்க, இலக்கியம் படித்தவங்க, நான் அலங்காரத்துக்காக பேசுறவங்க இல்லை, அறிவோடு பேசுறவங்க. அவங்க 2 பேர் உட்காந்துருக்கும் போது நான் நிறைய பேசக்கூடாது. நான் உண்மையா அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே, நான் சேகர்பாபு கிட்ட சொன்னேன், அண்ணே என்னை பேச விட்டுறாதீங்க, நான் முன்வரிசையில் உட்காந்து இந்த 2 பேரையும் அப்படியே நான் சிலாக்கிச்சிட்டு இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. இல்லைண்ணே நீங்க பேசணும்ட்டாரு. ஆக அவர்கள் என்னுடைய நேரத்தை அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறேன். எனக்கு இந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது நீங்க கடல் கரையில் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான அலைகள் வரும். சும்மா சிற்றலை ஒன்று வரும், உங்க காலை அப்படியே தொட்டுட்டு போவோம், ரொம்ப சுகமா இருக்கும். சுகமா இருக்கன்னு இன்னும் 2 அடி போனா திடீர்னு ஒரு பெரிய அலை வரும், உங்களை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு அப்படியே போயிடும். இன்னும் கொஞ்சம் 2 அடி போவோம், அப்புறம் ஒரு அலை வரும், அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஓடி 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 வந்துடும். அலைகள் வேறு நேரத்துக்கு ஏற்றாற் போல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால்
அது மோதுகின்ற பாறை அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு பல அலைகள் வருது, அந்த அலைகளை தாங்கி நிற்கின்ற ஒரு பெரும் பாறையாக நான் மக்கள் முதல்வரை நான் பார்க்கின்றேன். இன்னும் ஓரிரு மாத காலங்களில் ஓட்டு போடுவதல்ல, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் முடிவெடுத்தால் கூட இங்குதான் வரும், உதயத்தில் தான் ஆரம்பிக்கும்.